தேனி மாவட்டம் போடி அருகே உள்ளது பங்காருசாமி குளம். இந்த குளத்தின் தெற்கு குளக்கரையில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கிடந்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன ஊர்க்காரர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். தென்னை மரத்திற்கு வைக்கும் விஷ மாத்திரைகள் சம்பவ இடத்தில் கிடந்திருக்கின்றன. குடும்ப பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியேறிய பெண் விஷ மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சடலத்தின் கழுத்தில் இருந்த காயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் சின்னமன்னூர் மார்க்கையன் கோட்டையைச் சேர்ந்த தங்கையாவின் மகள் பிரவீனா என்று தெரிய வந்திருக்கிறது. பிரவீனாவுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. ஆனால் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிறந்த வீட்டுக்கே வாழாவெட்டியாக வந்து சேர்ந்திருக்கிறார் பிரவீனா. இந்த சூழலில்தான் பிரவீனாவுக்கு பேடி முந்தலை பகுதியைச் சேர்ந்த மாசுகாளை என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிரவீனாவின் தந்தை தங்கையா ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம், மாசுகாளை வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி பிரவீனா மாசுகாளையோடு திருமணம் செய்து கொள்ளாமலேயே 10 வருடம் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். மாசுகாளைக்கும் பிரவீனாவுக்கும் 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த சூழலில்தான் பிழைப்புக்காக மாசுகாளை பிரவீனாவை அழைத்துக் கொண்டு திருப்பூர் சென்றிருக்கிறார். அங்கு பிரவீனாவுக்கு வேறு ஒரு ஆணோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த மாசுகாளை மனைவியை கண்டித்ததோடு மீண்டும் சொந்த ஊருக்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் ஊருக்கு வந்த பிறகும் பிரவீனா தனது திருப்பூர் காதலை கைவிடவில்லை. தொடர்ந்து காதலனை சந்தித்து பழகி வந்திருக்கிறார். இதனால் மாசுகாளைக்கும் பிரவீனாவுக்கும் இடையே தகராறு வெடித்திருக்கிறது. மனைவியை அடித்து உதைத்து துன்புறுத்தி வந்திருக்கிறார் மாசுகாளை. இந்த பயங்கரத்தை எல்லாம் பிரவீனா தந்தையிடம் சொல்லி அழுதிருக்கிறார். இந்த சூழலில்தான் கோபத்தில் மாசுகாளையின் வீட்டை விட்டு வெளியேறி சென்ற பிரவீனா அதன் தொடர்ச்சியாக சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மாசுகாளைதான் பிரவீனாவை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல சித்தரிக்க வேண்டும் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கும் பிரவீனா மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு பிரவீனாவிடம் யார் கடைசியாக பேசியிருக்கிறார்கள் என்று போலீசார் அவரின் செல்போனை சோதனை செய்த போது தங்கையா சிக்கியிருக்கிறார். உடனே போலீசார் அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கின்றன. தங்கையா தனது மகனுக்கு பெண் பார்த்து வந்திருக்கிறார். பிரவீனா வேறு சமூகத்தாரோடு குடும்பம் நடத்தி வருவதை காரணம் காட்டி பலர் பெண் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். பிரவீனாவால் அவமானம் ஏற்பட்டதோடு தனது மகனின் வாழ்க்கையும் பாழாகிவிட்டதை நினைத்து தங்கையாவுக்குள் ஆத்திரம் ஆறாக பெருகியிருக்கிறது. பிரவீனா உயிரோடு இருக்கும் வரை மகனுக்கு பெண் கிடைக்காது என்று மகளை கொன்றுவிட தங்கையா முடிவு செய்திருக்கிறார். இந்த சூழலில் தான் சம்பவத்தன்று மாசுகாளையோடு சண்டையிட்ட பிரவீனா போடி பேருந்து நிலையத்தில் தங்கியிருப்பதாகவும் தன்னை வந்து அழைத்து செல்லுமாறு தந்தைக்கு போன் செய்து கூறியிருக்கிறார். ஏற்கனவே மகளை கொல்ல வேண்டும் என துடியாய் துடித்துக் கொண்டிருந்த தங்கையா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்திருக்கிறார். பேருந்து நிலையத்திலேயே இருக்குமாறு மகளிடம் கூறிய தங்கையா பைக்கில் போடிக்கு சென்றிருக்கிறார். மகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் பங்காருசாமி குளத்தருகே வண்டியை நிறுத்தி தென்னை மரத்தில் உள்ள பூச்சிகளை அழிக்க பயன்படும் விஷ மாத்திரையை கரைத்து மகளை குடிக்க வைக்க முயன்றிருக்கிறார். பிரவீனா அதற்கு மறுப்பு தெரிவித்து தப்பி ஓட முயலவே துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொன்றுவிட்டு தங்கையா தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தங்கையாவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.